This is 10th standard 8 units statistics and probability exercise 8.1 13th sum. The time taken by 50 students to complete a 100-meter race are given below. Find its standard deviation கொடுத்திருக்காங்க. So standard deviation find out பண்ணோம் இதுலயும் 50 students ஓட time taken 100 meters ஓட time taken கொடுத்திருக்காங்க. So time taken and the number of students கொடுத்திருக்காங்க. Okay 50 students. So அப்ப இந்த number of students வந்து 50 இருக்காங்க. Okay time taken in seconds 8.5 to 9.5 seconds குள்ள எத்தனை பேரு 9.5ல இருந்து 10.5 செகண்ட்ஸ்ல 8 பேரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ நம்ம கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம தான் எப்படி எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் கிளாஸ் இன்டர்வலுக்கு வந்து ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆவரேஜ்னா 2 நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே ஸோ இங்கே கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 8.5 to 9.5 எவ்வளோ வருது 1. இங்கேயும் 1 எல்லாமே ஈவனாக 1 வருது. ஓகே அப்போ சி என்ன 1 தான். ஓகேவா சி வந்து 1. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 17 18 டிவைடட் பை 2 எவ்வளோ ஆச்சு 9. ஸோ கிளாஸ் இன்டர்வல் 1ன்னா என்ன சொன்னால் இது கூட 1 1 1 ஆட் பண்ணால் முடிஞ்சது. ஸோ 10 11 12 13. ஓகே ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 25 26 டிவைடட் பை 2னா 13 வருதா, எல்லாமே அதுதான் வரும். ஸோ நம்ம இப்போ எக்ஸில் ஒரு மிடில் வேல்யூவை நம்ம ஏன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அசியூம்டு மீன் தென் ஏ இங்கே வந்து 11. ஸோ 9 minus 11 9 minus 11 எக்ஸ் மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். -2 -1 0 1 2. ஓகே தென் கிளாஸ் இன்டர்வலால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ C1னா அதே தான் சேம் தான் வரும். -2 -1 0 1 2. D ஸ்கொயர் பண்ணுங்க 4 1 0 1 4. F into D, F ஐயும் D ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. -12 -8 0 10 then 9 2s are 18. Okay F D squared, F ஐயும் D squared ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க 24 then 8 0 10 36 10 36. Okay then இப்போ சமேஷன் எஃப் என்ன எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஆட் பண்ணிங்கனாலும் 50 தான் வரும். ஓகே ஸோ சமேஷன் எஃப்டி இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. இது ஆட் பண்ணால் -20 வருது. இதை ஆட் பண்ணால் 28 வருது. +28 28ல் 20 மைனஸ் பண்ணிட்டோம்னா +8. ஓகே இங்கே சமேஷன் எஃப்டி ஸ்கொயர்டு என்ன வருது, இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணால் 78 கிடைக்குது. ஓகே ஸோ இப்போ ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு சி இன்டூ ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை சமேஷன் எஃப் மைனஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப் த ஹோல் ஸ்கொயர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் இன்டர்வல் 1 இன்டூ root of 78 divided by 50 minus 8 divided by 50 the whole square. இப்போ நான் என்ன சொன்னேன், இது கேன்சல் பண்ணால் 1 வந்துச்சுன்னா நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு டேக் எல்சிஎம் போட்டு மல்டிப்ளை 50ஆல் அந்த மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். இப்போ கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கும்போது கேன்சல் பண்ண முடியும். இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும், இது 25 டைம்ஸ் வரும். ஓகே ஸோ அப்போ 25 டைம்ஸ் வரும்போது நம்ம டிவைட் பண்ணுறது ஈஸியாக இல்லை 50 வச்சுட்டு டிவைட் பண்ணுறது ஈஸியான்னு பார்த்தா 50 வச்சு டிவைட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 50 அப்படியே கீப் அப் பண்ணிக்கலாம். இந்த 50 ஸ்கொயர்டை நம்ம வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஓகே ஸோ அப்போ 50 ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ரூட்டில் 50 ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே ஸோ அப்போ இந்த ஒரு 50யை இதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 78 into 50 -8 ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா 64. ஓகே இது ரூட்குள்ளே இருக்குது. 1னா 1 தான், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இதை வந்து ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோன்னா 78 இப்போ 50யை நான் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் என்ன ஆயிடும் 1/15 ஆயிடும். ஓகே ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் 3900 கிடைக்குது -64. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1/50 இன்ட்டு ரூட் ஆஃப் 3836. ஓகே ஸோ இப்போ இந்த 3836க்கு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் 50ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் ஓவர். ஓகே ஸோ இப்போ ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3836 ஓகே லாஸ்ட்லேருந்து வரும்னு சொல்லியிருக்கேன். 2 டிஜிட்ஸா. ஸோ அப்போ 6 டைம்ஸ் என்ன வருது 36. ஓகே ஸ்கொயர் நம்பர் then remaining 236 12 1 times போட்டாலே என்ன வந்துருச்சு 1 timesல 121. okay then subtract பண்ணுங்க
5 1 1. தென் டெசிமல் வச்சுட்டு 2 ஜீரோ சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 122. ஓகே, தென் இப்போ 9 டைம்ஸ் போடும்போது என்ன வருது? 9 டைம்ஸ் போடும்போது 11061. ஓகே, தென் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 3 5. தென் அகெயின் 2 zeros ஆட் பண்ணுறோம். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 3 8 3. ஓகே, தென் இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 7 1 4 9. இந்த 3ஆல் தான் இது மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எகெயின் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 61.93 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1/50 இன்ட்டு 61.93. ஸோ இது சிம்பிள் டிவிஷன். ஸோ டிவைட் பண்ணலாம். 61.93 50ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 டைம்ஸ் 50 பேலன்ஸ் 11. 9 கீழே கொண்டு வாங்க, டெசிமல் வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் 100, தென் 19 3. 3 times 150, அப்புறம் ஒரு 43 ஒரு ஜீரோ சேர்த்துனா 8 times 400. இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1.2328 கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி 1.24 ஆர் 1.2 எப்படி வேணால் வச்சுக்கலாம். 1.2ன்னு வச்சுட்டாலும் ஓகே, 1.24ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. செகண்ட் டெசிமல்னால் 24ன்னு ஆயிரும். ஃபர்ஸ்ட் டெசிமல்னால் 1.2 தான் இருக்கும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.